பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை அளிக்கும் வகையில் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டத்திருத்த மசோதாவின் அம்சங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். ஆசிட் வீச்சு சம்பவம் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை அல்லது ஆயுள் தண்டனை. பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனை. மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானால் ஆயுள் அல்லது மரண தண்டனை. பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஜாமீனில் வெளியே வர முடியாது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஜாமீனில் வெளியே வர முடியாது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. நெருங்கிய உறவினரால், அதிகாரமிக்கவரால் வன்கொடுமை வழக்குகளில் ஆயுளுக்கும் சிறை தண்டனை. கூட்டு பலாத்காரம், 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை பலாத்காரம் செய்தல் போன்றவற்றுக்கும் ஆயுள் சிறை தண்டனை. 12 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை. மின்னணு சாதனங்கள் வாயிலான பாலியல் குற்றங்களுக்கு 5 ஆண்டு சிறை, ரூபாய் 1 லட்சம் அபராதம். கல்வி நிலையங்கள், தொழில் நிறுவனங்களில் பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் நிர்வாகம் 24 மணி நேரத்தில் புகார் அளிக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகார்களை 24 மணி நேரத்திற்குள் காவல் நிலையத்தில் நிறுவனங்கள் தெரிவிக்க வேண்டும். 24 மணி நேரத்திற்குள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவில்லை என்றால் நிறுவனங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை அபராதம். கோயில்கள், கல்வி நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் என அனைத்து பகுதியிலும் CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும்.